இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு உண்மையான கிறிஸ்மஸ் செய்தி. உண்மையான கிறிஸ்மஸ் செய்தி. கிறிஸ்மஸ்னு நிறைய பேருக்கு ரவா லட்டு ஞாபகத்தில் வருகிறது, அல்லது கலகல டைமண்ட் கட்ஸ் ஞாபகத்தில் வருகிறது. சிலருக்கு, எனக்கெல்லாம் கிறிஸ்மஸ்னாலே ப்ளம் கேக் தான் ரொம்ப பிடிக்கும். நல்ல அருமையான ருசியான ப்ளம் கேக் கிறிஸ்மஸில் சாப்பிடும் போது மிகுந்த சந்தோஷம். சிலருக்கு கிறிஸ்மஸ்ன்னு சொன்னால் அவதமாக கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு கிஃப்டெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். வேறு சிலருக்கு கிறிஸ்மஸ்ன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் பாடல்கள், கேரல் சிங்கிங், இன்னைக்கு பாடின பாடலை போல கிறிஸ்மஸ் பாட்டு பாட வேண்டும். இதெல்லாம் நல்லதுதான். இவைகளெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களாக நாம் கருதுகிறோம். ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பரலோகத்தை துறந்து பூலோகத்திலே மனிதனாக பிறந்ததுதான் நாம் கிறிஸ்மஸ் என்று சொல்லி கொண்டாடுகிறோம். ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது அந்த பெத்லகேமில் பிறந்த இயேசு என் உள்ளத்தில் பிறப்பதுதான் என்னுடைய கிறிஸ்மஸ் ஆகியிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ்னா என்ன? என்னுடைய உள்ளத்தில் பிறந்த இயேசு உங்கள் உள்ளத்திலும் பிறந்தருளுவாராக. ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்மஸ் வாழ்த்து. கிறிஸ்மஸ் என்றால் என்ன? என் உள்ளத்தில் இயேசு இருக்கிறார், உங்கள் உள்ளத்திலும் அதே இயேசு பிறந்திடுவாராக என்று நாம் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்களோடு கூட 3 முக்கிய காரியங்களை நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் என்ன, மெய்யான கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை குறித்து 3 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். கவனமாய் கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். முதலாவதாக, கிறிஸ்மஸ் இஸ் கிரைஸ்ட் பீயிங் ஃபார்ம்ட் இன் அஸ். கிரைஸ்ட் பீயிங் ஃபார்ம்ட் இன் அஸ். உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் கிறிஸ்து என் உள்ளத்தில் உருவாவதே மெய்யான கிறிஸ்மஸ். கைகளை உயர்த்துறாமன்னு சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க. உண்மையான கிறிஸ்மஸ்னா இயேசு உன் உள்ளத்தில் உருவாக வேண்டும். அதுதான் மிக முக்கியம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அவர் ஆமென் சொல்லலாமா? பவுல் கலாத்திய சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். கலாத்திய சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். கலாத்திய சபையில் இருக்கிறவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அவளுக்கு பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள இயேசு உருவாகும் அளவும். பக்கத்தில் இருக்க கை கொடுத்து சொல்லுங்க. உங்களுக்குள்ள இயேசு என்ன ஆக வேண்டும்? உருவாக வேண்டும். அதுதான் மெய்யான கிறிஸ்மஸ். இயேசு எனக்குள்ள பிறந்துட்டாரு, சந்தோஷம். ஆனா எனக்குள் பிறந்த இயேசு, எனக்குள் இயேசு உருவாக வேண்டும். அது அந்த உருவாகுதல் என்பது ஒரு நல்ல அருமையான வார்த்தை. கிரேக்க பாஷையில் மார்பி என்று வருகிறது. இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை அந்த வித்திலிருந்து கற்பத்தில் அப்படியே ஒரு குழந்தையின் சாயல் எடுத்து, மனுஷிக சாயல் எடுத்து உருவாகுதே, அதான் அந்த உருவாக்கப்படுதல் என்று சொல்லி அர்த்தம். அப்படியானால் என் உள்ளத்திற்குள் இயேசு அவருடைய தெய்வீக சாயலை, தெய்வீக குணாதிசயங்களை, தெய்வீக குணநலன்கள் அவரு கூட எனக்குள் அந்த இயேசு உருவாக வேண்டும். கைகளை உயர்த்தி வராமன்னு சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவராக இயேசுவே, என் வாழ்க்கையில் நீர் உருவாவீராக. எனக்குள்ள அந்த தெய்வீக சுபாவம், எனக்குள்ள அந்த தெய்வீக குணநலன்கள், எனக்குள்ள அந்த தெய்வீக சாயல் உருவாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஏமேன். பவுல் சொல்லும் பொழுது, எனக்குள் கிறிஸ்து உருவாக்கப்பட நான் கற்ப வேதனைப்படுகிறேன். என்ன படுறாங்களாமா? ஆமா, பெண்களுக்கு தான் தெரியும் கற்ப வேதனை என்னன்னா, ஆண்களுக்கு தெரியாது. பரவாயில்ல, ஆனால் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அறிந்து கொள்கிறோம். அப்படின்னா நமக்குள்ள அந்த இயேசு உருவாவதற்காக கிறிஸ்துவின் சுபாவங்கள், கிறிஸ்துவின் சாயல்,
கிறிஸ்துவின் குணநலன் சாதாரணமா உருவாகாது. எப்படிதான் உருவாகும் சொல்லுங்களேன்? கற்ப வேதனைப்பட வேண்டும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. அப்படின்னா அதற்காக நான் பிரயாசம் எடுக்கும். உனக்குள்ள இயேசு உருவாகாதபடி பிசாசு பல விதத்தில் தடை செய்வான். இயேசுவின் குணநலன்கள், இயேசுவின் சுபாவம், இயேசுவின் வல்லமை உனக்குள் வெளிப்படாதபடி பிசாசை தடுக்க பார்ப்பான். ஆனால் நீ அதற்காக அதிக பிரயாசம் எடுத்து சத்துருடைய முயற்சிகளை தோற்கடித்து எப்படியாவது இயேசு எனக்குள் உருவாக வேண்டும், இயேசுவின் குணநலன்கள் எனக்குள் வெளிப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரியம். மறுபடியும் பிறப்பது ஒரு அனுபவம், ஆனால் இயேசு எனக்குள் உருவாவது அது மேலான அனுபவம். லூக்காடின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வருவார், உன்னதமானவரின் பலன் வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருவார். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவி உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படுவார். மரியாளிடத்திலே பரலோகத்திலிருந்து காபிரியேல் தேவதூதன் இறங்கி வந்து, மரியாளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஒரு குழந்தை பெறுவாய், அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார் சொன்ன பொழுது மரியாள் ஆச்சரியம் அடைந்து, இது எப்படி ஆகும், எனக்கு கல்யாணமே ஆகலையே என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுதுதான் தேவதூதன் சொல்கிறார், கவலைப்படாத மரியாள், உன்மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். அவர் உன்மேல் நிழலிடும் பொழுது அந்த தெய்வீக வார்த்தை உனக்குள்ளே பிரவேசித்து அவர் தேவகுமாரனாக உனக்குள் வெளிப்படுவார். அதுதான் இயேசு எனக்குள் பிறப்பதாகும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே இன்னைக்கு என் மேல வாங்கய்யா. உன்னதமானவரே, அன்றைக்கு மரியாள் பேர்ல நீ நிழலிட்டது போல என் மேல் நிழலிடுங்க. மரியாளுக்குள் எப்படி இயேசு உருவானார்? பரிசுத்த ஆவி அவள் மேல் இறங்கி வந்த பொழுது, அவருக்குள் அந்த தெய்வீக வித்து உருவாகும் பொழுது இயேசு அவளுக்குள் உருவானார். இன்றைக்கு நாமும் அதைத்தான் கேட்க போகிறோம். ஆவியானவரே, இன்னைக்கு என் மேல இறங்கி வரும் பொழுது அன்றைக்கு மரியாளுக்குள் உருவாக்கப்பட்ட அதே தெய்வீக சாயல், இயேசுவின் சுபாவம், இயேசு கிறிஸ்துவின் அந்த கிருபை எனக்குள் உருவாவதாக. அதுதான் மிக அற்புதமான காரியம். அதை குறித்து யோவான் அழகாக எழுதுகிறார். வாசிங்க, யோவான் 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அந்த வார்த்தை பக்கத்துல பார்த்து கேளுங்க. எந்த வார்த்தை? அந்த வார்த்தை. வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. ஜீசஸ் and the word is the same. இயேசுவையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. அந்த வார்த்தை, ஆதியில் இருந்த வார்த்தை, இயேசுவாய் இருந்த வார்த்தை, அவர் இப்பொழுது மரியாளுடைய உள்ளத்திலே வார்த்தையாக உள்ளே வருகிறார். அந்த வார்த்தை என்னானது? இந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கைகளை உயர்த்தி சொல்லாமா? தேவ வார்த்தையே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க அந்த வார்த்தை உனக்குள் இறங்கி வருகிறது. அந்த வார்த்தை தான் ஆண்டவராய் இயேசு. இந்த வார்த்தை உனக்குள் இறங்கி வரும் பொழுது இந்த வார்த்தை உன்னுடைய மாம்சத்தில் மாம்சமாக ஒன்றாக மாறுகிறது. அந்த வார்த்தை கேட்க கேட்க அந்த வார்த்தை உனக்குள் இறங்கி வந்து அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக உன்னோடு கூட உனக்குள் இயேசு உருவாக்குகிறார். ஆகவேதான் வார்த்தையை கவனமாக கேட்க வேண்டும். இது சாதாரண வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்குள் இயேசு உருவாக்கப்படுகிறார். எப்படி மரியாள் என்ன சொன்னால்? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுது என்று சொன்னால். ஏமேன். மரியாள் இந்த எப்படி ஆகும் கேட்டப்போ தேவதூதன் சொன்ன பொழுது மரியாளுடைய பதில் உம்முடைய வார்த்தை. வார்த்தைக்கு தான் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆகவேதான் இன்றைக்கு காலையில தேவனை பார்த்து சொல்லுகிற, ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி எனக்குள் வருவீராக.
அந்த வார்த்தை எனக்குள் வரும் பொழுது நான் இயேசுவை உள்ளே பெற்றுக்கொள்கிறேன். அப்போ வார்த்தையும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறது போல நீங்களும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறீர்கள். இந்த வார்த்தை உங்களுக்குள் வரும் பொழுது நீங்களும் இயேசுவும் ஒன்றாய் மாறுகிறீர்கள். கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாமா? நீ வேறு அவர் வேறு அல்ல, நீங்களும் இயேசுவும் ஒன்றாக இணைக்கப்படுகிறீர்கள். கைகளை உயர்த்தி ராமன் சொல்லலாமா? எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. இப்போ அந்த வார்த்தை உனக்குள் வரும் பொழுது இயேசு உனக்குள் வருகிறார். இயேசு உனக்குள் வரும் பொழுது உன்னுடைய ஆவியில இயேசுவோடு கூட ஒன்றாய் இணைக்கப்படுகிறாய். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவியாயிருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லலாமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மோடு இசைந்திருக்கிறேன். நீர் வேறு நான் வேறு அல்ல, நான் உம்மோடு ஆவியிலே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறேன். உன்னையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. நீயும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறாய். நீயும் இயேசு ஒன்றாயிருக்கும் பொழுது உங்களால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது, அவருடைய ஆவியினால் நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது என்ன நடக்கிறது? ஒரு பரிசுத்த வித்து உனக்குள் விதைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வித்து உனக்குள் விதைக்கப்படுகிறபடியால் நீயும் இயேசுவும் ஒன்றாக இணைக்கப்படுகிறீர்கள். நான் வார்த்தை கேட்கும் பொழுது உனக்குள்ள ஒரு தெய்வீக வித்து விதைக்கப்படுகிறது. அதான் யோவான் 1வது அதிகாரம் 12-13 சொல்லி வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது தேவனாலே பிறந்தவர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? கை அசைத்து சொல்லுங்க. நானே புருஷனுடைய வித்தனால் அல்ல, மனுஷ சித்தத்தினால் அல்ல, ஏதோ அப்பா அம்மா வந்ததுனால் அல்ல, ஆனால் நான் தேவனுடைய வித்தனாலே மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இயற்கையாக ஒரு முறை தகப்பன் தாய் மூலமாய் இந்த உலகத்திலே வந்திருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள் நாம் எல்லாரும் மீண்டும் பிறந்திருக்கிறோம். மீண்டும் எப்படி பிறக்கிறோம்? மாம்ச சித்தத்தினால் அல்ல, இரத்தத்தினால் அல்ல, புருஷ சித்தத்தினால் அல்ல, ஆனால் நான் தேவனால் பிறந்தவன். ஒரு நாளிலே நான் வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை எனக்குள்ளே மாம்சமாகி அந்த தேவ வார்த்தை எனக்குள் விதைக்கப்பட்டபடியா நான் இப்பொழுது ஆவியினால் பிறந்தவன். ஆவியினால் பிறந்தவன் மட்டுமல்ல, எனக்குள் ஒரு தேவனுடைய வித்து விதைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்குள்ளும் பெண் பிள்ளைக்குள்ளும் அந்த தகப்பன் தாயுடைய DNA இருக்கிறதோ, அதுபோல மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவனுக்குள்ளும் ஒரு பரலோக DNA, தெய்வீக மரபணு பரிசுத்த ஆவியானவரால் உனக்குள் இறங்கி வருகிறது. ஆகையால் தான் நீ வித்தியாசமானவன், ஆகையால் தான் நீ விசேஷித்தவன். நீ உலகத்தில் பிறந்தவன் அல்ல, தேவனால் பிறந்தவன். தேவனுடைய வித்து உனக்குள் இருக்கிறது. 1 பேதுரு 1:23 சொல்லும் போது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத வேத வசனமாகி வித்தினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்களே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அழிவுள்ள வித்து அல்ல. மனுஷனுடைய வித்து அழிந்து போகும், ஆனால் அந்த அழிவுள்ள வித்துல நான் மறுபடியும் பிறக்கவில்லை. I am born again by the incorruptible seed of God. Hallelujah. தேவனுடைய அழியாத அழிவில்லாத அந்த வித்தினாலே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அந்த அழிவில்லாத வித்து என்ன? அதுதான் வேத வசனம். அந்த அழிவில்லாத வித்து, அந்த தெய்வீக வித்து எனக்குள் இருக்கிறபடியால் என்னால் பாவம் செய்ய முடியாது. 1 யோவான் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 John chapter 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய, ஏனெனில் அவருடைய வித்து அவருக்குள் தரித்திருக்கிறது. ஏன் பாவம் செய்ய மாட்டான்? பக்கத்துல பார்த்துக்கல, ஏன் நீ பாவம் செய்ய முடியல? ஏன் முடியல? உனக்குள் என்ன இருக்கிறது?
உனக்குள் என்ன இருக்கிறது? நெஞ்சு மேல கை வைத்து எனக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறதையா. நான் சாதாரணமானவன் அல்ல. I have the seed of God. உலகத்தை ஜெயித்த, மரணத்தை ஜெயித்த, பாவத்தை ஜெயித்த, பிசாசை ஜெயித்த, இச்சைகளை ஜெயித்த அந்த தெய்வீக வித்து, இயேசுவுக்குள் இருந்த அதே தெய்வீக வித்து எனக்குள் இருக்கிறபடியா என்னால் பொய் சொல்ல முடியாது, என்னால் திருட முடியாது, என்னால் கெட்ட வார்த்தை பேச முடியாது, என்னால் பீடி சிகரெட் குடிக்க முடியாது, என்னால் பாவத்தில் வாழ முடியாது. காரணம், எனக்குள் ஒரு தெய்வீக வித்து விதைக்கப்பட்டிருக்கிறது. கைகளை அசைத்து நன்றி சொல்லலாமா? அந்த வித்து எனக்குள் இருக்கிறபடினாலே அந்த தெய்வீக வித்து சாதாரணமாக இல்லை. அந்த தெய்வீக வித்து என்னை நாள்தோறும் இயேசுவை போல மாற்றுகிறது. எப்படி இயேசுவை போல மாறுகிறோம்? எனக்குள்ள அவருடைய டிஎன்ஏ, அந்த தெய்வீக மரபணு இருக்கிறபடினால அந்த தெய்வீக மரபணு எனக்குள் இயேசுவின் சாயலை நாள்தோறும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. பக்கத்துல பாருங்க, கொஞ்சம் நல்லா பாருங்க. உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆமாம், சிலரை பார்த்தா பிசாசை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கிறாங்க, சொல்ல வராங்க. அப்படி இல்லை, உனக்குள்ள ஒரு வித்து இருக்கிறது. அந்த வித்து உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே இருக்கிறது. மனுஷ சாயலிலிருந்து தெய்வீக சாயலுக்கு அந்த வித்து உன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த வித்து உனக்குள் இருந்தால் உலகத்தை ஜெயிப்பாய், பாவத்தை ஜெயிப்பாய், பிசாசை ஜெயிப்பாய். அந்த தெய்வீக வித்து உனக்கு அறிவு, ஞானம், கிரியேட்டிவ் எபிலிட்டி, தெய்வீக குணநலன்களை உனக்குள் தரும். அந்த வித்து உனக்குள் இருந்தால் வியாதியை ஜெயிப்பாய், மரணத்தை ஜெயிப்பாய். அது உனக்குள் விசுவாசத்தை பிறப்பிக்கும். அதுதான் அந்த தெய்வீக வித்தாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போன வாரம் நம்முடைய சபையில் நடந்த அந்த ஜீவ குழுவில் கெவின் என்று சொல்லப்பட்ட ஒரு தம்பி சாட்சி கொடுத்தார். ஐடியில் வேலை பார்க்க அந்த தம்பி ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிறார்கள். அந்த தம்பி கொடுத்த சாட்சியை தொட்டது. உங்கள் அப்பா பயங்கர குடிகாரன். ஆமாம், அவங்க எல்லாம் ஹிந்து ஃபேமிலியில் இருந்தாங்க. அப்பா குடிகாரன், ஆண்டவரை பிடிக்கல, சர்ச்சுக்கே வரமாட்டார். அந்த அம்மா முதல்ல ரட்சிக்கப்பட்டாங்க. அம்மா ரட்சிக்கப்பட்டதுனால கெவினுடைய அப்பா ஒரு நாள் அழைத்து கொண்டு வந்தாங்க. அந்த கெவினுடைய அப்பா குடித்து வீட்டில் வாந்தி எடுத்துருப்பாராம். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வாந்தி. பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே போனால் அந்த வாந்தியெல்லாம் தாண்டி தாண்டி போகணும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஊரை விட்டே போயிடலாம், இந்த அப்பா குடிச்சு குடிச்சு இப்படி இருக்கான்னு சொல்லி யோசித்தாங்களாம். ஆனால் அந்த தகப்பனார் ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தார், வசனத்தை கேட்டார். அன்றைக்கு தேவனுடைய வித்து அவருக்குள் விதைக்கப்பட்டது. அவர் தேவ பிள்ளையாய் மாறினார். அன்றே வீட்டுக்கு போனார், ஃப்ரிட்ஜை திறந்தார். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற எல்லா மது பாட்டிலையும் தூக்கி எடுத்து வெளியே வீசி உடைத்து போட்டு அன்றிலிருந்து குடியை விட்டவர் இன்று வரை குடிக்கவில்லை, இயேசுவின் பிள்ளையா இருக்கிறார் என்று அவர் கொடுத்த சாட்சினை தொட்டது. அதுதாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் ஆஃப் த சீட் ஆஃப் காட். நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னால் அந்த வித்து உனக்குள் வந்துட்டா மறுபடியும் உன்னால் விபசாரி வீட்டுக்கு போக முடியாது, வேசித்தனம் செய்ய முடியாது, அசுத்தத்தில் வாழ முடியாது, மறுபடியும் தம் அடிக்க முடியாது. இன்னொன்னு கோயிலுக்கு வர வரைக்கும் தம் அடிச்சு, சர்ச்சுக்கு வர கேட்டு கட்ட தம்ம வீசிட்டு சூயிங்கம்ம போட்டுட்டு வந்த உனக்குள் அவருடைய வித்து இல்லை. நீ இன்னும் பாவத்தில் இருக்கிறாய். உனக்குள் இருக்கிற வித்து வேற. உனக்குள் இயேசு வித்து இறங்கி வந்து விட்டால் உனக்கு புகையை பார்த்தாலே அருவருப்பாய் இருக்கும், உனக்கு சிகரெட்டை பார்த்தாலே அருவருப்பாய் இருக்கும், பாவத்தை பார்த்தாலே உன் மனம் ஈடுபடாது. காரணம், உனக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை பரிசுத்தமாய் வாழ, தேவனுக்கு பிரியமாய் வாழ உன்னை வழி நடத்துகிறார். ஆகவேதான் கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? வாசிங்க, கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி, கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்ட
பாதி பேர் தான் கையை உயர்த்தி சொல்றாங்க, மீதி பேர்லாம் இன்னும் அறையப்படல. எல்லாருமே அறையப்பட வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆயினும் 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 நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் அல்ல, கையை உயர்த்தி சொல்லுங்க, இப்போது பிழைச்சுக்க நான் அல்ல, எனக்குள்ள வேறொருவர் இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறவர் இயேசு. எனக்குள் இயேசு இருக்கிறபடியால் அந்த மாம்சத்தில் அல்ல, கிறிஸ்துவிலே நான் பிழைத்திருக்கிறேன். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, செத்துட்டீங்களா? என்னங்க பாஸ்டர் கிறிஸ்துமஸ் டைம்ல இப்படி கேட்குறீங்க? ஆமா, பவுல் சொல்றாரு, நான் உலகத்திற்காக சிலுவையில் அறையுண்டேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி நான் அனுதினம் மரிக்கிறேன். எதற்கு? பாவத்திற்கு மரிக்கிறேன், பழைய வாழ்க்கைக்கு மரிக்கிறேன். இப்பொழுது நான் அல்ல, எனக்குள் இயேசு பிழைத்திருக்கிறார், எனக்குள் இயேசு வாழ்கிறார். அதுதாங்க கிறிஸ்துமஸுடைய மிக முக்கியமான சத்தியமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்த ஆவியானவராலே இந்த அழிவுக்குரிய மாம்ச சரீரத்திலிருந்து தேவ ஆவியினால் நான் மறுரூபமாகிறேன். நான் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:18 அவதமாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறேன். கைகளை உயர்த்துவர ஆமென் சொல்லலாமா? நல்ல கை அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மறுரூபம் அடைய செய்யுங்க. இந்த காலையில கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்க கேட்க உன் மேல ஆவியானவன் நிழலிடுகிறார், உன் மேல ஆவியான அசைவாடுகிறார். அந்த ஆவியானவன் பேர்ல அசைவாடும் பொழுது நீ கண்ணாடியிலே அவருடைய மகிமையை காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. எந்த சாயல்? தேவ சாயல். கையை அசைத்து சொல்லுங்க, தேவ சாயலாக நான் மாறிடுவேன். சாகும்போது அல்ல, அடக்கம் பண்ணப்படும் பொழுது அல்ல, உயிரோடு மீண்டும் எழும்பும் போது அல்ல, இப்பொழுதே ஒவ்வொரு நாளும் எனக்குள் கிரியை செய்கிற அந்த தேவ ஆவியினாலே நான் தேவ சாயலாக மாறிக்கொண்டே இருக்கிறேன். ரோமர் 8:29 சொல்லுகிறது போல அந்த யாரை முன்குறித்தாரோ அவர்கள் தேவ சாயலாக இருக்க முன்குறித்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற பாசல உங்களை பார்த்தா இயேசுவின் வாசனை அடிக்குது, இயேசுவின் சாயல் அடிக்குது. வேற சில வேற வாசனை அடிக்கலாம், ஆனா இன்று கூட அந்த வாசனைகள் மாறுகிறது. கைகளை அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? எனக்குள் இயேசுவின் வாசனை, இயேசுவின் சாயல் எனக்குள் வருகிறேன். முதலாவது உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன? வாட் இஸ் த ட்ரூ கிறிஸ்துமஸ்? கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்து எனக்குள், சொல்லுங்களேன் எல்லாம், கிறிஸ்து எனக்குள் உருவாவதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இரண்டாவது, வாட் இஸ் ரியல் கிறிஸ்துமஸ்? வாட் இஸ் ட்ரூ கிறிஸ்துமஸ்? கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் கிறிஸ்து எனக்குள் வாழ்வது. ராமன் சொல்லலாமா? கைகளை வைத்து சொல்லுங்க, கிறிஸ்துமஸ்னா இயேசு எனக்குள் வாழ்வது. அதுதான் மையான Christ living in me is the spirit of Christmas. கிறிஸ்துமஸ்னா ஏதோ வெளியில கை கொடுப்பதல்ல, பலகாரம் சாப்பிடுவதல்ல. கிறிஸ்துமஸ் என்றால் சொல்லுகிறேன், இயேசு எனக்குள் வாழ்கிறார், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி சொல்லாமா? இயேசு எனக்குள் வாழ்கிறார், இயேசு எனக்குள் இருக்கிறார். Christ lives in me. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இன்னைக்கு நீங்க போகும்போது இந்த காட்டை மறக்க கூடாது. ஒன்று, கிறிஸ்து எனக்குள் உருவாகி கொண்டிருக்கிறார். இரண்டாவது, கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எனக்குள்ள இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன ஒரு அருமையான சத்தியம்! 2 கொரிந்தியர் 13 3 வசனத்திலிருந்து 5 வசனம் முடிய வாசிங்க. கிறிஸ்து எனக்குள் பேசுகிறார் என்பதற்கு அச்சாட்சியை தேடுகிறீர்களே, அவர்கள் உங்களிடத்தில் பலவீனவர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். ஏனெனில் அவள் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனமாய் இருந்தும் உங்களிடத்தில் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவருடனே கூட பிழைத்திருப்போம்.
நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்களே பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கான்னு சொல்லுங்க. என்னங்க, இன்னைக்கு பரலோகம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட், எக்ஸாம் எழுத ரெடியான்னு கேளுங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். என்ன கொஸ்டின்? உனக்குள் இயேசு வாழ்கிறாரா? உனக்குள் இயேசு இருக்கிறாரா? அதான் சொல்றேன். உங்களை சோதித்து பாருங்க, உங்களையே பரீட்சித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? பக்கத்தில் கேளுங்க, உனக்குள்ள இயேசு இருக்கிறான்னு நம்பிக்கை இருக்குதா? உன்னை பார்த்தா ஒரு மாதிரி டொங்குன்னு இருக்கிறையே, உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கிறையே, உன்னை பார்த்தா இயேசு உனக்குள் இருக்கிற மாதிரி தெரியலையே. பக்கத்தில் பார்த்துக்க, உனக்குள் இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கானா? 32 பல்லையும் காட்டி சிரிச்சு கையை உயர்த்தி ஹல்லேலூயா, இயேசு எனக்குள் வாழ்கிறார், இயேசு எனக்குள் இருக்கிறபடியா நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், ஜெயமாய் வாழ்கிறேன். இதுதான் மிக முக்கியமான கேள்வி. இஸ் கிரைஸ்ட் லிவிங் இன் யூ? கிறிஸ்து உனக்குள் வாழ்கிறாரா? ஆமா, உனக்குள் வாழ்கிற கிறிஸ்து எப்பேற்பட்டவர்? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லும் பொழுது, உனக்குள் பிறக்கிற இயேசு அவர் பெரியவராயிருப்பார், அவர் உன்னதமானவராயிருப்பார், அவர் தாவீதின் சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்வார் சொன்னார். ஏசாயா இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு எனப்படுவார் சொல்லுகிறார். இதுதான் இயேசு. ஆனா இன்னைக்கு கேள்வி, உனக்குள் வாழ்கின்ற இயேசு யார்? உனக்குள் வாழ்கின்ற இயேசு எப்பேற்பட்டவர்? What kind of Jesus is living in your life? உனக்குள் இருக்கிற இயேசு இந்த வேதாகமத்தில் நான் பார்க்கின்ற அதே இயேசுவா, அல்லது 2 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டபடி உனக்குள் இருக்கின்ற இயேசு பலவீனமான இயேசுவா? உனக்குள் இருக்கின்ற இயேசு ஒன்றுமே செய்யாம சும்மா இருக்கிற இயேசுவா? உனக்குள் இருக்கின்ற இயேசு ஆரீரோ ஆராரோ ரோ தூங்கு தூங்கு பாணி அப்படின்னு தூங்குற இயேசுவா? அல்லது கழுத்துல ஒரு செயின் மாட்டி சிலுவையில தூங்குற இயேசுவா? படத்தில் தூங்குற இயேசுவா? பக்கத்துல பார்த்து, உனக்குள் இருக்கிற இயேசு யார்? உனக்குள் இருக்கிற இயேசு எப்பேற்பட்டவர்? உனக்குள் இருக்கிற இயேசு ஒன்றுக்கு உதவாத இயேசுவா? உனக்குள் இருக்கிற இயேசு பலவீனமான இயேசுவா? உனக்குள் இருக்கிற இயேசு ஜெபத்துக்கு பதில் தராத இயேசுவா? வல்லமை இல்லாதவரா? பிரயோஜனம் இல்லாதவரா? உதவி செய்ய முடியாதவரா? இன்றைக்கு உங்களுக்கு உனக்குள் வாழ்கின்ற இயேசுவை பற்றி ஒரு வெளிப்பாடு தேவை. ராமன் சொல்லலாமா? பக்கத்திற்கு கைகொடு சொல்லுங்க, உனக்குள் இருக்கிற இயேசு யார் என்பதை நீங்கள் அறிய தேவன் உங்கள் மனக்கண்களை திறந்தருளுவாராக. எனக்குள் இருக்கிற இயேசு சாதாரணமான ஒரு இயேசு அல்ல. எனக்குள் இருக்கிற இயேசு இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வல்லமை உள்ளவர், அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிறவர். எனக்குள் இருக்கிற இயேசு உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், வியாதியை நோவை ஜெயித்தவர். எனக்குள் இருக்கிற இயேசு அவர் பெரியவர். கையை அசைத்து சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற இயேசு மகா பெரியவர். வியாதியை காட்டிலும் பெரியவர், பிரச்சனை காட்டிலும் பெரியவர், சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர், பிசாசை காட்டிலும் பெரியவர், எல்லாவற்றை காட்டிலும் என் இயேசு பெரியவர். பெரியவரான இயேசு, மகத்துவமான இயேசு எனக்குள் வாழ்கிறார். ஆகவே தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னை எல்லா சூழ்நிலையிலும் பலப்படுத்துகிற இயேசு எனக்குள் வாழ்ந்து எனக்கு சத்துவத்தை, எனக்கு பலனை, எனக்கு கிருபை தருகிற இயேசு எனக்குள் வாழ்கிறபடியால் நான் ஜெயம் உள்ளவனா இருக்கிறேன். எனக்குள் இருக்கிற இயேசு சாதாரண இயேசு அல்லையா? அவர் பிசாச காலின்களை மிதித்தவர், அவர் சூழ்நிலைகள் மேல ஜெயம் எடுக்கிறவர்.
எப்பேற்பட்ட சோதனை, எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் பேசும் பொழுது அவர் என்னை பலப்படுத்துகிற இயேசு. கையாசைத்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற இயேசு, எனக்கு சத்துவத்தை தருகிற இயேசு, எனக்கு வல்லமை தருகிற இயேசு, சோதனைகளை அருவருப்புகளை ஜெயிக்கிற இயேசு, எனக்குள் வாழ்கிற இயேசு தோற்று போன இயேசு அல்ல, அவர் செத்து போன இயேசு அல்ல. எல்லா இடங்களிலும் என்னை அவருடைய வாசனை வீச செய்கிற மகிமையின் இயேசு, என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசு, அவர்தான் எனக்குள்ளே வாழ்கிறார். மரியாள் சொல்கிறார், வல்லமை உடையவர் எனக்காக பராக்கிரமான காரியங்களை செய்தார். அல்லேலூயா. உனக்குள்ள இயேசு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு உனக்குள்ள இருந்தா எப்பேற்பட்ட சோதனையும் நீ ஜெயித்து விடுவாய். நீ ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டியதும் நெஞ்சு மேல கை வச்சு, இயேசு எனக்குள் வாழ்கிறார், இயேசு எனக்குள் நடக்கிறார். நான் நடக்கும்போது இயேசு நடக்கிறார், நான் பேசும் பொழுது இயேசு பேசுகிறார், நான் பார்க்கும்போது இயேசு பார்க்கிறார். காரணம், எனக்குள் இயேசு வாழ்கிறார். எனக்குள்ள இயேசு வாழ்கிறபடினால எதை குறித்து நான் பயப்படுவதில்லை. நேற்று ராத்திரி நான் சரியா தூங்கல, தூக்கமே வரல. 12 மணி வரைக்கும், காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து கொண்டோம். ஆனாலும் காலையில் எழுந்தப்போ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, பலவீனமாக இருந்தது, தூக்கம் இழுக்குது. ஆனால் இவங்க மேடையில் நிற்கும் போது இப்போ அந்த பழைய டேவிட் அல்ல, இங்கே மேடையில் நிற்கும் போது எனக்குள் இயேசு வாழ்கிறார், எனக்குள் இயேசு இருக்கிறார். எனக்குள் இயேசு இருக்கிறபடினால அவர் எனக்கு சத்துவத்தை தருகிறார், எனக்கு பலனை தருகிறார், எனக்கு கிருபை தருகிறார், ஓட வல்லமை தருகிறார். நான் சாதாரண என்னுடைய மாம்ச பலத்தில் இருந்தால் என்னால் நிற்க முடியாது. ஆனால் நான் இங்கே நிற்பது என்னுடைய பலத்தில் அல்ல, என்னை பலப்படுத்துகிற இயேசு எனக்குள் வாழ்கிறபடினால என்னால் வியாதிகளை ஜெயிக்க முடிகிறது, பலவீனத்தை மேற்கொள்ள முடிகிறது, சத்துருவின் சோதனைகளை மேற்கொள்ள முடிகிறது. Christ in me. மகா பெரிய சத்தியம். 1 யோவான் 4:4 யோவான் அழகாக சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்லா கையை அசைத்து சொல்லலாமா? உலகத்தில் இருக்கிற எதை காட்டிலும், எந்த பிரச்சனையை காட்டிலும், எந்த போராட்டத்தை காட்டிலும், எந்த வியாதியை காட்டிலும், எந்த சூழ்நிலையை காட்டிலும், உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற கோலியாத்தை காட்டிலும், கேன்சரை பயப்படுத்துகிறதா, பல நோய்களை பயப்படுத்துகிறதா, இந்த கையை உயர்த்தி சொல்ல வேண்டும், எனக்குள் வாழ்கின்ற இயேசு அவர் மகா பெரியவர். அவர் பிசாசை ஜெயித்தவர், வியாதியை ஜெயித்தவர், நோயை ஜெயித்தவர். அவர்தான் எனக்குள் வாழ்கிறார். அந்த இயேசு எனக்குள் ஜீவிக்கிறபடியால் நான் கலங்குவதில்லை, நான் பயப்படுவதில்லை. ஜான் ஜி லேக் என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி நின்று தன் உருவத்தை பார்ப்பான். நீங்களும் பார்க்குறீங்களா கண்ணாடி முன்னாடி நின்று? கண்ணாடி முன்ன நான் நிக்கலன்னு சொல்றவங்கள கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் உண்மையே சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நானும் கண்ணாடி முன்னாடி நின்றேன். ஆனால் ஜான் ஜி லேக் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது, நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன், என் முகம் எவ்வளோ கருப்பாக இருக்கு அப்படி சொல்ல. அவர் சொன்னால் கண்ணாடி பார்க்க மாட்டேன், இந்த கண்ணாடியில் பார்க்கிற இந்த சின்ன மனுஷனுக்குள் பெரிய இயேசு ஜீவிக்கிறார். ராமன் சொல்லலாமா? கண்ணாடியை முன்னாடி பார்க்கும்போது அவர் தன்னை பார்க்கவில்லை, எனக்குள் வாழ்கின்ற ஒரு இயேசு இருக்கிறபடியா இன்றைக்கு நான் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன்னு சொன்னார். ஒவ்வொரு நாள் நீங்களும் கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன சொல்ல வேண்டும்? இந்த சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய இயேசு வாழ்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள் வாழ்கின்ற இயேசு எப்பேற்பட்டவர்? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிறது. இயேசு எனக்குள் இருக்கிறபடியால் நான் ஐஸ்வர்ய சம்பன்னர். இயேசு எனக்குள் இருக்கிறபடினால அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய எல்லா குறைவையும் நிறைவாக்குறார். ஆகிய தேவைகளை கண்டு, குறைகளை கண்டு நான் கலங்குவதில்லை. காரணம், எனக்குள் வாழ்கின்ற இயேசு அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ஈரே, அவர் எல் ஷடாய். என் குறைகளை நிறைவாக்குற மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இயேசு எனக்குள் வாழ்கிறபடியால்
நான் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அநேக வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நான் நேரமாய் விட்டபடியால் கடந்து செல்கிறேன். கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த மகிமையின் நம்பிக்கையின் ரகசியமா இருக்கு. வாசிங்க கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தின் ரகசியத்தை சொல்றேன். இந்த ரகசியம் என்ன? இயேசு வெளியே அல்ல, இயேசு எங்கோ அல்ல, இயேசு மகிமையின் நம்பிக்கையாக என் உள்ளத்தில் வாழ்கிறார், என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார். அதை டெய்லி ஒரு 10 தடவையா சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் கால் எழும்போது சொல்லுங்க, இயேசு எனக்குள் வாழ்கிறார், இயேசு எனக்குள் இருக்கிறார், இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார், இயேசு எனக்குள் என்னோடு வர்றாரியா. எங்க போனால் இம்மானுவேல் என்னோடு வருகிற மட்டுமல்ல, எனக்குள் அவர் இருக்க. அப்படினால இயேசு எனக்குள் இருக்கப்படி அவருடைய ஞானம், அறிவு, பொக்கிஷம், வல்லமை எல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. ஆகையால் நான் எதை குறித்து உங்களை மாதிரி பணக்காரன் உலகத்திலே கிடையாது. காரணம், பரலோகத்தின் சொந்தக்காரர் உனக்குள்ளே இருக்கிறபடினால் இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் என் உள்ளத்தில் என்றும் ஜீவிக்கிறார். ஆகையால் தான் மகிழ்ச்சி பொங்குறது. சரி, மூன்றாவது காரியம், கிறிஸ்துமஸ்னா என்ன? வாட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூ கிறிஸ்மஸ்? Christmas is Christ being revealed through me to others. Christ being revealed through me to others. உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் என் மூலமாய் உலகத்திற்கு, மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுதல் தான் உண்மையான கிறிஸ்மஸ். கையை உயர்த்தி சொல்லாம, என் மூலமாய் அந்த இயேசு இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுதாங்க கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா கிறிஸ்து உனக்குள் உருவாக வேண்டும். ரெண்டாவது, கிறிஸ்மஸ்னா இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார் என்ற விசுவாசம் வேண்டும். மூன்றாவது, கிறிஸ்மஸ் என்றால் எனக்குள் இருக்கிற இயேசு இந்த உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்மஸ் ஆக இருக்கிறது. கலாத்தியர் 1:16 வாசிங்க. தம்முடைய குமாரனை நான் புறஜாதியிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில், இயேசுவை அறியாத மக்களிடத்தில் சுவிசேஷமாய், நற்செய்தியாய், விசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது, I wanted to reveal the Christ that lives in me to the Gentiles, to share the good news to others that Christ lives in me. புறஜாதிகளுக்கு எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த பொழுது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் நான் யோசனை பண்ணாமல் நான் சுவிசேஷத்தை அறிவித்தேன் என்று சொல்கிறார். உண்மையான கிறிஸ்மஸ்னா என்ன? உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் எனக்குள் வாழும் இந்த கிறிஸ்துவை நான் உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். எனக்குள் வாழ்கின்ற இந்த கிறிஸ்துவை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவே தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசுவை அறியாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்த தேவன் என்னை ஒரு பாத்திரமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த எனக்குள் இருக்கிற இந்த இயேசுவை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் எப்படி வாழ முடியும்? எனக்குள் இருக்கிற இயேசுவின் அந்த அழகை, அந்த ஒளியை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்காமல் அதை எப்படி மரக்கால்களை போட்டு மூடி வைக்க முடியும்? எப்படியாவது நான் இயேசுவை அறிவிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் என்கிற வார்த்தையின் அர்த்தம் டு அன்கவர், அந்த திரையை நீக்குவது, உள்ளே இருப்பதை வெளியே கொண்டு வருவது, மற்றவர்களுக்கு அதை காண்பிப்பது. அதான் வெளிப்படுத்தல், திரையை நீக்குதல். டு அன்கவர், டு அன்வெயில் the Jesus inside of me. எனக்குள் இருக்கிற இயேசுவை நான் மறைத்து வைக்க முடியாது. நான் அவரை வெளிப்படுத்த வேண்டும். அவர் எனக்குள் இருக்கிறதை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். என்னத்தை அறிவிக்க வேண்டும்? இயேசுவின் அன்பை, இயேசுவின் சுபாவத்தை, இயேசுவின் குணத்தை, இயேசுவின் மனதுருக்கத்தை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இதுதாங்க உங்களை பற்றிய பரலோக விருப்பம். பரலோகத்தில் இருக்கிற தேவன்
உங்கள் மூலமாய் இயேசுவை உலகத்திற்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறா? கையை வச்சு என் பேச்சில், என் சிரிப்பில், என் நடையில், என் உடையில, என்னுடைய வார்த்தையில் இயேசு வெளிப்பட வேண்டும். நீங்கள் நடக்கும்போது எல்லாம் சொல்லணும், இயேசு நடக்கிறார் ஐயா, இயேசு போறார் ஐயா. உங்களுடைய முகத்தில் இருக்கிற ஒரு கனிவான அன்பு உங்களை பார்க்கும்போது சொல்லுங்க, இவரை பார்த்தா யாரையோ பார்த்த மாதிரி ஞாபகத்தில் இருக்குது. சாது சுந்தர் சிங்கை பார்க்கும்போது சொல்லுவாங்களாம், இவரை பார்த்தா இயேசு தான் வந்துட்டாரா, அவ்வளோடைய முகம் பிரகாசமா, அப்படியே சாந்தமா, அப்படியே அழகா, இயேசுவை போல இருந்தால் அவரை பார்த்தாலே அழகா இருந்தாங்க. உங்களை பார்த்த மூஞ்சிலும் எங்கேயோ முறைச்சிட்டு எங்கேயோ பார்த்துட்டு, ஆமாம் இவரை பார்த்தா எங்கேயோ மரத்தில் இருந்த மாதிரி இருக்குதுங்க நம்ம சொல்லக்கூடாது. எல்லாம் ஸ்மைல் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என் பேச்சில், என் சிரிப்பில், என் நடையில், என் ஜெபத்தில், என் வாழ்க்கையில் இயேசு வெளிப்பட வேண்டும். ஒருத்தர் தேவையோடு இருந்தால் அவளை கனிவோடு பார்க்க வேண்டும். வியாதியோடு இருந்தால் உன் மேலே கை வைத்து ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் அன்பு உன் மூலமாய் வெளிப்பட வேண்டும். கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் மூலமாய் இயேசுவின் அன்பு வெளிப்படுவதாக. எனக்குள்ள அந்த தெய்வீக மனதுருக்கத்தை கொடுங்க, இந்த தெய்வீக அன்பு கொடுங்க, அந்த கிருபையை கொடுங்க. இயேசுவை வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய சுபாவத்தில், என்னுடைய ஆட்டிடியூட்ஸில் நான் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். என்னுடைய தெரிந்தெடுப்புல இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். How is your attitude? How is your character? எப்படி நீ வீட்டில் நடக்கிறாய்? உன் மாமிட்ட எப்படி நடக்கிறாய்? உன் மாமனார்ட்ட எப்படி நடக்கிறாய்? உன் கொழுந்தனார்ட்ட எப்படி நடக்கிறாய்? உன்னுடைய நடத்தை பரிசுத்தமா இருக்குதா, சாட்சியா இருக்குதா? உன்னுடைய நடத்தையை பார்த்தா இவன் தேவனுடைய பிள்ளைங்கிறாங்களா? எனக்கு பைபிள் ஒரு வசனம் பிடிக்கும். அவன் நடந்து போகிற போது அவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று அறிந்து கொண்டாங்க. இயேசு நடக்கும் பொழுது யோவான் சொல்றார், இவர் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி என்பதை அறிந்து கொண்டார். அதனால தான் அந்த கேரக்டர், அந்த டிமீனர், அந்த கான்டாக்ட், உன்னுடைய பேச்சுடைய சுபாவம், நீ கிறிஸ்தவன் என்று வாயிலே சொல்வதல்ல, நீ கிறிஸ்தவன் என்று வாழ்ந்து காண்பி. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் சொல்ல, நீ கிறிஸ்தவன் வாழ்ந்து காமியா. முதல்ல உங்க வீட்டில் காமி, உன் குடும்பத்தில் காமி. நல்லா ஸ்மைல் பண்ணு, நல்லா அன்போடு பேசு, பழகு, உறவுகள் ஐக்கியப்படு, சந்தோஷமாயிரு. உன் வீட்டில் உன்னை கொண்டு சாட்சி கொடுக்க வேண்டும். அதனால தான் அந்த பிசாசை பிடிச்சவன் உன் முன்னாடி வரேன்னு சொன்னப்போ, என் முன்னாடி வராத, முதல்ல வீட்டில் போய் சாட்சியாருன்னு சொன்னார். முதல் சாட்சி வீட்டிலே ஆரம்பிக்கும். Christ should be revealed in character, in attitudes, in contact, in the choices of every Christian. இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த நான் அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்தால்தான் அவர் என் மூலமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். உலகத்தில் இருக்கிறவன் சுவிசேஷத்தை ஏன் கேட்பதில்லைன்னா, அவன் என்னை பார்த்தால் இயேசுவினுடைய குணாதிசயங்களை எனக்குள் பார்ப்பதில்லை. ஆகவே தான் நான் சொல்றதை கேட்கதில்லை. நான் இயேசுவை போல வாழ்ந்து காண்பித்தால், இயேசுவின் அன்பை, கிருபையை, மனதுருக்கத்தை வெளிப்படுத்தினார், நான் சொல்வதை அநேகர் கேட்டு இயேசுவின் அன்புக்குள் வருவார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போஸ்தலர் 9:15 வாசிக்க முடிப்போம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்துக்கு கை கொடு சொல்லுங்க, நீ போ. எங்க பாஸ்டர் பரவாயில்ல, இப்போவாது போன்ட்டார், இன்னைக்காவது ஆமாம் எந்திரிச்சு போகலாம், இப்போ போயிடாதீங்க, இன்னொரு 5 நிமிஷம். நீ போ. எங்கே போ? நான் நீ தெரிந்து கொண்ட பாத்திரம். கையை உயர்த்தி சொல்ல, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். இன்னொருக்கா சொல்லுங்க. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். போனவான்னு சொன்ன, நீங்கள் யாருன்னு சொன்ன? ஸ்தானாதிபதினா. கையை கொடுத்து சொல்லுங்க, அல்லோ ஸ்தானாதிபதியே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா, கனத்துக்குரிய பாத்திரம். எதற்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டார்? பவுலுக்கு சொல்றாரு, உன்னைய நான் 3 காரியத்துக்காய் தெரிந்து கொண்டேன். 1, புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க. 2வது, ராஜாக்களுக்கு, பிரபுக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. 3வது,
உன்னுடைய ஜனத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பார்த்தோம். 3 பேருக்கு சொல்லணும். எத்தனை பேருக்கு சொல்லணுங்க? யார் யார் 3 கூட்டத்தார்? யார்? முதல்ல யாரு? புறஜாதி. இயேசுவை அறியாத யாரா இருந்தால் அவர் புறஜாதி. அவர்களுக்கு நான் இயேசுவை வெளிப்படுத்தணும். 2வது யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும்? பக்கத்தில் சொல்லுவாங்க ராஜாக்களுக்கு. ராஜானா யாரு? உங்க கம்பெனி முதலாளி, உன்னோட வேலை செய்யற பெரிய ஆளு, ஆமா பெரிய பெரிய பிசினஸ் மேனு, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண வேண்டும்? ஆமா, சுவிசேஷத்தை அவங்களெல்லாம் ஆண்டுகிட்ட கொண்டு வர வேண்டும். 3வது என்னுடைய இனத்தார், என்னுடைய குடும்பத்தார், என்னோடு கூட வீட்டில் பிறந்தவங்க, என்னோடு கூட வாழ்கிறவர்கள், என்னுடைய குடும்பத்தை சுற்றுச்சூழ உள்ள மக்கள், அவளுக்கு சுவிசேஷம். அதற்காக தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். You are a chosen vessel to reveal Jesus to all these people. எபேசியர் 3:8 மாத்திரம் வாசிக்க முடிச்சிரும். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கும் தாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க, உடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை புறஜாதிகளுக்கு அறிவிக்க, இயேசுவை குறித்து மற்றவர்கள் சொல்ல இந்த கிருபையின் மேலே விளங்குவதாக. பவுல் எல்லா இடத்துலையும் தைரியமா போனாரு, இயேசு பற்றி சொன்னாரு. காரணம், தேவனுடைய கிருபை அவர் மேல் இறங்கினபடினால எங்க போனாலும் அவருக்கு ஒரு திறந்த வாசல், எங்க போனாலும் சுவிசேஷத்தை அறிவித்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியம் தான். உன் மூலமாய் நான் என் குமாரனாகிய இயேசுவை வெளிப்படுத்த விரும்புகிறேன். உனக்குள் வாழ்கின்ற அந்த இயேசுவை மற்றவர்கள் காண வேண்டும். நீ நடக்கும் பொழுது, பேசும் பொழுது, கடைக்கு போகும்போது, பால்கார இடத்துல பேசும் பொழுது, யாரிடத்துல பேசினாலும் உனக்குள்ள இருக்கிற இயேசு வெளிப்பட வேண்டும். அதை கேட்க வேண்டும். நீ யாரமா கும்பிடுகிறாய்? இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன், இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறேன், இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறேன். உன் தெய்வம் யார்? ஏன் இவ்வளோ நல்லா இருக்கிறேன்? என் தெய்வம் இயேசு. அண்ட சராசரத்தை உருவாக்கின இயேசு. அவரை ரட்சித்தார். ஒரு காலத்துல கடன்காரனா இருந்தேன், ஒரு காலத்துல குடிகாரனா இருந்தேன், ஒரு காலத்துல போக்கிரியா இருந்தேன், ஒரு காலத்துல கத்தி எடுத்து கொலை செய்யலான் இருந்தேன். ஆனால் இந்த இயேசு, தமஸ்கு வீதியிலே பவுலை சந்தித்த இயேசு என்னை சந்தித்தார். அந்த கொலைகாரனா இருந்த, குடிகாரனா இருந்த, போக்கிரியா இருந்த என்னை இயேசு சாதுவாய் சாந்தம் உள்ளவனாய் மாற்றினார். இப்பொழுது எனக்குள் இருக்கிற அந்த இயேசுவை நான் வெளிப்படுத்துகிறேன். என்னை மாற்றின இயேசு உங்களையும் மாற்ற வல்லவர், உங்களுக்கும் அற்புதத்தை செய்ய வல்லவர். சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், மரண படுக்கையிலிருந்து என்னை தூக்கி எடுத்து எனக்கு ஜீவனை கொடுத்தார். அந்த இயேசு நல்லவர். நான் நம்பினது போல நீயும் நம்பினால் உன்னையும் இயேசு ஆசீர்வதிக்க வல்லவர். எழுந்து நிற்போமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண முடியாது விரும்புகிறேன். எழுந்து நின்று நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். பாடல் குழுவினர் மேலே வருவாங்க. நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஒரு நிமிடம் நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே எனக்குள் நீர் உருவாக வேண்டாயா. நல்ல 2 கையில உயர்த்தி கேட்பீர்களா? ஆண்டவரே, உம்முடைய சாயல் எனக்குள் உருவாக வேண்டும், உம்முடைய குணாதிசயங்கள் எனக்குள் உருவாக வேண்டும், எனக்குள் இயேசு உருவாவாராக. அதற்காக நான் பிரயாசப்படுகிறேன். அது சாதாரணமா வராது. இயேசுவின் குணநலன்கள், இயேசுவின் சுபாவம், இயேசு உனக்குள் உருவாவதுதான் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நல்ல கைகளை உயர்த்தி கேளுங்க. Christ being formed in me, எனக்குள் இயேசு உருவாக்கப்படுவார். அந்த பரலோகத்திற்கிற தேவகுமாரனான இயேசு அவர் உனக்குள் வித்தாய் விதைக்கப்பட்டிருக்கிறார். அந்த விதை உனக்குள் வளர வேண்டும். அந்த விதை உனக்குள் வளர வேண்டும் என்றால் நீர் பாய்ச்ச வேண்டும். அந்த விதையை கவனிக்க வேண்டும். அந்த விதை முள்ளினால் நெருக்கப்படக்கூடாது. அந்த தெய்வீக சுபாவம் உனக்குள் வளரும் என்றால் நீ பாவத்தை ஜெயிப்பாய், உலகத்தை ஜெயிப்பாய், ஈச்சைகளை ஜெயிப்பாய். நீ சொல்ற, பாஸ்டர் எனக்கு அந்த கெட்ட சொப்பனத்தை மேல் அதிகாரம் இல்லை, எனக்கு அந்த கெட்ட எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, இச்சையான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, என்னாடி முடியல. இன்னைக்கு கையை உயர்த்தி சொல்லு, எனக்குள் தேவ வித்து இருக்கிறது, நான் தேவனால் மறுபடியும் பிறந்தவன், தேவன் எனக்குள் இருக்கிறபடினாலே உலகத்தை நான் ஜெயிப்பேன், பிசாசை ஜெயிப்பேன், இச்சைகளை ஜெயிப்பேன். ஆமா, உனக்குள் இந்த காலையில not a sin consciousness but son consciousness, உனக்குள் பாவ உணர்வு அல்ல, உனக்குள் தேவ குமாரனாகிய இயேசு எனக்குள் வாழ்கிறார் என்கிற உணர்வு
உனக்குள் இருந்தால் நீ உலகத்தை ஜெயித்தவனாய் இருப்பாய். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே எனக்குள் வாழ்ந்துருங்க, எனக்குள் எழுந்திருளுங்க, எனக்குள் உயர்ந்துருங்க. மாம்ச மனுஷன் சிலுவையில் அறையப்படுவானாக. இயேசு 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 என்று நான் நாள்தோறும் சொல்ல வேண்டும் ஐயா. இயேசுவை உயர்த்த, இயேசுவை அறிக்கையிட, இயேசுவை வெளிப்படுத்த எனக்கு கிருபை தருவீராக. இன்னைக்கு காலையில எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் இந்த ஜீவனுள்ள இயேசு, வல்லமுள்ள இயேசு உனக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிறார். சில பயத்தோட இங்க இருக்கிறீங்க. இன்றைக்கு அந்த இயேசு உனக்குள் இருக்க அந்த பயத்தை எடுத்து போடுகிறார். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே எனக்குள் இருக்க அந்த பயத்தின் ஆவி வெளியேறுவதாக. சிலருக்குள் இருக்கக்கூடிய அந்த பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது, இச்சையின் ஆவிகள் வெளியேறுகிறது, அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. நல்ல விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எப்பேற்பட்ட பலவீனமானாலும் அது இயேசு என்பதாக தலை குனிய வேண்டும், அது இயேசு என்பதாய் பணிய வேண்டும். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமம். இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும். இயேசுவே ஆண்டவர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். அந்த இயேசுவுக்கு மேலான நாமம் ஒன்றுமே கிடையாது. நல்ல கையை உயர்த்தி இயேசு சொல்லிட்டே இருங்க, இயேசு இயேசு இயேசு. இந்த ஆலயம் முழுவதும், இந்த ஆலயத்தின் வளாகம் முழுவதும் எங்க இருந்தாலும் நல்ல கையை உயர்த்தி சத்தமா இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு என்று சொல்லும் பொழுது சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்குவதாக, உங்க சரீரத்திற்கு பலவீனங்கள் மாறுவதாக. அநேகருடைய பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இயேசுவின் வல்லமையானக்குள் இறங்கி வருகிறது, இயேசுவின் ஜீவனுக்குள் இறங்கி வருகிறது. ஒரு புது ஜீவன், சோர்வுகள் நீங்குவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, புது பலன் இறங்கி வருவதாக, புது கிருபைகள் இறங்கி வருவதாக. ஒரா மாமா 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 ரஹந்தானா. The power of God, the power of God, the power in the name of Jesus, the power in the name of Jesus. இயேசுவின் வல்லமை உனக்குள் இறங்குதையா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அலை 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 அலையாக தேவனுடைய மகிமையின் மேல் இறங்கி வருகிறது. நீ தேவ சாயலாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். தேவனுடைய வல்லமை மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னுடைய சத்துவம், உன்னுடைய பலனை இறங்குகிறது. பலவீனன் எவனும் பலவான் சொல்வானாக. உன் தேவைகளை இயேசு சந்திக்கிறார், உன் குறைகளை நிறைவாக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நல்ல கைகளை தட்டி ஆவிலை நிறைந்து Jesus Jesus Jesus. இயேசு 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 இயேசு. உனக்குள் வாழ்கிற இயேசு, உனக்குள் இருக்கிற இயேசு. அந்த இயேசு படங்களை போகும் பொழுது தூங்குற போல இருந்தால் அவரை தட்டி எழுப்பி, இயேசுவே இயேசுவே நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை ரட்சியம் என்று கூப்பிட்ட பொழுது இயேசு எழுந்து காற்றை கடலை அதட்டினார். கூப்பிடு கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவே இயேசுவே. ஜீசஸ் 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 ஜீசஸ். இயேசுவே இயேசுவே எனக்குள் எழுந்தருளுங்க, எனக்குள் வாழ்ந்தருளுங்க. ராபா பாபா ராமா காலா பாரா தீனா காலா ரீபாலா ராமா ஷக்காலாபா. இயேசுன காலுடைய ஆசீர்வதிக்கிறார், இயேசுனை பலப்படுத்தினார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உடைய வல்லமையை, கிருபையை, அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக்கொள். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய நிறைவான ஆசீர்வாதங்களும் நாம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமென்.